ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தீபாவளி அன்றைக்கி நாங்கள் போயிருந்த கோவில்களில் இதுதான் லாஸ்ட் கோவில். இங்கே நம்ம ரீச் ஆகிறப்ப 7:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இது என்ன கோவில்னு பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் தான். ரொம்ப நாளாக வரணுன்ட்டு இருந்தது. இந்த டைம் தான் சான்ஸ் கிடச்சிது, அதனால் நாங்கள் வந்துட்டோம். பட் பார்த்திங்கன்னா இங்கே எங்களுக்கு டைமே பத்தலை. 7:30க்கு தான் நாங்கள் ரீச் ஆனதுனால எங்களால் 1 hour தான் இருக்க முடிஞ்சுது. அட்லீஸ்ட் ஒரு 3 hours கிட்ட இருந்திருந்தால் கோவிலை ஃபுல்லாக நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்துருக்கலாம். பாப்பாவும் வேறு கொஞ்சம் கிராங்கி ஆகிட்டாங்க. 7:30 ஆனதையும் அவங்களுக்கு கொஞ்சம் பசியாகிடுச்சு. ஸோ சீக்கிரமாக சாமி கும்பிட்டு கிளம்புற மாதிரி இருந்துச்சு. உள்ளே நம்ம நடராஜரை மட்டும்தான் நம்ம உள்ளே போய் தரிசனம் பண்ணணும். வெளியவே அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. நம்ம மற்ற கோவிலுக்கெல்லாம் போனோம்னா ரொம்ப டைம் எடுக்கும், லைனில் நிற்கணும், சாமி பார்க்குறதுக்கே ரொம்ப டைம் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை. நம்ம எல்லாருமே டக்குன்னு போய் சாமி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு டக்குன்னு சாமி நடராஜரை பார்த்துட்டும் வந்துட்டோம். இந்த கோவில்லேயும் 4 வாசல் இருந்தது. நம்ம போன வாசல் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. உள்ளே போனதையும் பார்த்திங்கன்னா சாமி விநாயகர் இருந்தார். விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் பிரகாரத்தை உள்ள கோவிலில் அந்த நடராஜரை பார்க்குறதுக்காக உள்ளே நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். போகிற வழி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. தூணெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த 1000 கால் மண்டபம் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த தூண் மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு டைம் தான் பத்தலை. டைம் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட உட்காந்துட்டு வந்திருக்கலாம். நாங்கள் எங்கேயுமே உட்காரல, தெப்பக்குளம் எதுவுமே பார்க்கல. டக்குன்னு நேராக வந்தோம், விநாயகரை தரிசனம் பண்ணணும். முடிச்சதையும் அப்படியே கோவிலை ஒரு ரவுண்ட் அடித்தோம். ரவுண்ட் அடிச்சுட்டு நடராஜரை பார்த்தோம், சாமி கும்பிட்டு கரெக்டாக நாங்கள் நடராஜர் சன்னதிக்கிட்ட போகும்போது பூஜை ஆகிட்டு இருந்தது. ஸோ நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது நமக்கு. ரொம்ப சாமி பார்க்க விடாமல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. டக்குன்னு பார்த்தோம். பார்த்துட்டு கோவிலையும் உள்ளே ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் உட்காந்துருப்போம்னு நினைக்கிறேன். உட்காந்ததையுமே பாப்பா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் இந்த கோவிலேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் எங்களோட தீபாவளி அன்னைக்கு பார்த்தா லாஸ்ட் ஃபைனல் டெம்பிள். இது முடிச்சுட்டு நம்ம திரும்பவும் சென்னைக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் டின்னர் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கேயுமே ஹோட்டல்ஸ் இல்லை. தீபாவளி அன்னைக்கு எங்கேயுமே ஹோட்டல்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நமக்கு தலைப்பாக்கட்டு தான் இருந்துச்சு. பட் கோவிலுக்கு போயிட்டு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஹோட்டலுக்கு வெளியவே வாட்ச்மேன் அங்கிள் கிட்ட கேட்டோம், ஏதாவது வெஜிடேரியன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை விட்டால் நமக்கும் வேறு எந்த ஹோட்டல்ஸுமே இல்லை. அதனால் வேறு ஆப்ஷன் இல்லாமல் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். அப்புறம் அவரும் செக் பண்ணிவிட்டு வெஜிடேரியனில் சில மெனூஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். நமக்கு வெஜிடேரியனில் ஏதோ ஒரு மெனு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நம்ம எல்லோரும் உள்ளே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு உள்ளே போயாச்சு. அப்புறம் டிரைவர் அங்கிளையும் கூப்பிட்டு போயிட்டோம் உள்ளே. நாங்கள் திருப்தியாக எல்லோரும் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கான வீடியோவில் அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ ஆல்.